ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பினுடைய சாப்பாட்டுல உப்பு எல்லாம் போட்டு கலந்து, நம்ம அன்புக்கு கெட்ட பேர் வாங்கி குடுத்ததுனால அவர் அத என்னோட வீடியோல உங்களுடைய ஹோட்டல்ல ரொம்ப கேவலமா நான் கழுவி ஊத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப அப்செட்டான அன்பு அப்படியே வெளில போயிட்டுருக்காரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டியில குழந்தைங்க, சைல்டு எல்லாமே வராங்க. வரும்போது அங்க என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அவர் உடனே வண்டிய கொண்டு போய் ஒரு இடத்துல மோதி நிப்பாட்டிடுறாரு. குழந்தைங்கலாம் காப்பாத்துறதுக்கு அன்பு முயற்சி பண்றாரு. அதுல அன்பு வெற்றி அடைஞ்சிடறாரு. அதே நேரத்துல அந்த பெரியவரையும் இவர் காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது பெரிய நியூஸா தமிழ்நாடு முழுசா அப்டேட்டா போயிட்டே இருக்கு. சோ அந்த டைம்ல அந்த யூடியூபர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு போடும்போது அவர் யோசிக்கிறாரு. சோ இந்த அளவு நல்ல மனுஷனா இருக்காரு. இவரை போய் நம்ம தேவையில்லாம நம்ம இதை பண்ணக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா அது என்ன அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இதை நம்ம மன்னிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடியோவை அவர் ஸ்டாப் பண்ணி விட்டுறாரு. சோ அன்புக்கு அவர் ஒரு பெரிய நேமம் கிடைக்குது. அதே இடத்துல ஹோட்டல்ல உன்னோட நேமம் பெரிய அளவோட கிடைக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல உன்னுடைய ஸ்டிஃப் தான் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டெவலப்மெண்டா இருக்கு. ஸோ கண்மணிக்கு மனசுல ரொம்ப பெயினா இருக்கு. அன்பு சமையல பூரா எல்லாமே தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு வழியில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இது என்ன நடக்குன்னே தெரியலையே. அவர் மாதிரி நல்லா சமைக்கக்கூடியவங்க யாருமே கண்டிப்பா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்தியாவோட டாப் 3ல அவர் இருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது அவருக்கே அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இந்த ஹோட்டல்ல வேற எதுவும் தெலுமொழி நடக்குதா என்ன அப்படிங்கிற நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் கண்மணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதே அவருக்கும் நம்மளுக்கும் பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அவரை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளான்ல ஏற்கனவே இருக்க 2 ஷிஃப்ட் அதுல மாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு டைமும் அன்பு தப்பு பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜீவா ரொம்ப ஹார்ட் ஆகுறாரு. என்னங்க அன்பு இப்படி பண்ணிக்கிறீங்க? ஏற்கனவே நம்ம ஹோட்டல்ல ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப மோசமா போயிருங்களா அப்படின்னு கூட ரொம்ப ஃபீல் பண்றாரு. அன்புனால எதுவுமே பேசவே முடியல. ரொம்ப சைலண்டா இருக்காரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிம்மி நாளுக்கு நாள் அன்பு மேல ரொம்ப அக்கறையா அன்பா ரொம்ப ஒரு இதா பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம கண்மணி ரொம்ப ஹார்ட் ஆகி போறாங்க. என்ன இவ இப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அன்பை கூட்டு போய் தாலியை கட்ட சொல்லிடுவோம் போல இருக்கே. நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்மளுக்கு அவருக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் கூட இப்ப வரைக்கும் அவரும் நம்மளும் ஹஸ்பண்ட் மனைவி தான். ஆனா இதை டோட்டலா மாத்திருவாளே அப்படின்ற ஒரு பயம் கண்மணிக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை அவங்க வெளிக்காட்டாம இருக்கிறாங்க. சரி பார்க்கல என்னதே நடக்குதுன்னு அன்பு எவ்வளவு தூரத்தையும் போறாரு அப்படின்ற பார்க்கலாம் அப்படின்னு அவங்க இருக்காங்க. ஆனா நிம்மி கொடுக்குற டார்ச்சர் அன்புக்கு பயமா இருக்கு. என்னடா நிம்மி நம்ம பின்னாடியே சுத்தி சுத்தி வருது இந்த பொண்ணு. நம்மளுக்கு ஏற்கனவே மேரடை ஆயிடுச்சு. நம்மளுடைய லைஃபை பத்தி எதுவுமே தெரியாம அது பாட்டு சுத்தி சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப யோசிக்கிறாரு. சரி பார்க்கலாம். ரொம்ப ஓவரா பிரச்சனை பண்ணுச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஒரு கடத்துல நம்ம அதை எடுத்து வெளில சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காரு அன்பு. இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட ஆனா அவங்க ஹோட்டலுடைய வளர்ச்சி இன்னும் பிரேக்கப்பே இருக்கு. அது இன்னும் டெவலப் இல்லாம இருக்கு. ஸோ அன்போட திறமையை மற்ற 2 ஷிஃப்ட்டுமே உணராதனால இதை அவங்க ரொம்ப இதாவே நெகட்டிவாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க இன்னும் ஒரு விஷயத்துல நல்லா டெவலப்மெண்டா போயிருவாங்க. இன்னும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும். ஆனா அதை மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.